இது சனிக்கிழமை ஜூன் 21, 2025 தீர்க்கதரிசியின் சொந்த ஊரான ஜெஃபர்சன்வில்லிலிருந்து. நாம் தான் அசல் ஜீவியத்தின் ஒரு பகுதி, மூல வித்து. அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுகிறார். 7 முத்திரைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த அசல் ஜீவியம், அந்த அசல் வித்து. ஆமேன். அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை தான் எனக்கு தேவை. ஆமேன். மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுகிறார். ஆமேன். இன்று உலகில் பில்லியன் கணக்கான மக்கள் உள்ளனர். ஆனால் அந்த வெளிப்பாட்டை கொண்டவர்கள் நாம் மட்டுமே. யாராவது கேட்கலாம், கடந்த வாரம் நீங்கள் ஒரு சிகப்பு கடித சேவையை நடத்தினீர்கள். ஆனால் உங்கள் பேச்சாளர் யார்? நீங்கள் அனைவரும் யாரை கூறுவதை கேட்கிறீர்கள்? அவர் நமக்கு சொல்வதை கேட்போம். கர்த்தராகிய தேவனே ஏலோஹிம் மனித மாம்சத்தில் அங்கே நின்று கடைசி நாட்களில் அவர் தனது சபையை அபிஷேகம் செய்வார் என்பதை காட்டுகிறார். அது மீண்டும் மனித மாம்சத்தில் வேலை செய்யும் தேவனாக இருக்கும். உலகம் முழுவதிலும் இருந்து கிறிஸ்துவின் மனவாட்டிகளின் கண்ணுக்கு தெரியாத ஐக்கியத்தின் மகத்தான வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர் நமக்கு சொல்வதை கேட்போம். கர்த்தராகிய தேவன் தம்முடைய மனவாட்டியை ஒன்று சேர்ப்பதற்கான செய்தியை இந்த கடைசி நாட்களில் நமக்கு வெளிப்பாடு கிடைத்துள்ளது. வேறு எந்த யுகத்திலும் அது வாக்குறுதி அளிக்கப்படவில்லை. இந்த யுகத்தில் அது வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நமக்கு நாம் தான் அந்த மக்கள். விசுவாசம் என்பது வெளிப்படுத்துதல் மற்றும் அது ஒரு வழியில் மட்டுமே வர முடியும். அது அந்த ஒளிநாடாக்களை கேட்பதன் மூலம். அது தேவனின் குரல் தாமே. அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி வருகிறார். மாம்சம் எப்போதும் தடைக்கல்லாக இருக்கிறது. நாம் யாரை வணங்குகிறோம் என்பது நமக்கு தெரியும். ஏலோஹிம். நாம் ஏலோஹிமை வணங்குகிறோம், மாம்சத்தை அல்ல, ஆவியை வணங்குகிறோம். தேவன் மாம்சத்தை அதில் வகிக்க தேர்ந்தெடுத்தார். வெளிப்படுத்துபவராகிய யோவான் ஒருவரை வணங்க கீழே விழுந்தார். ஏனென்றால் அது அதிகமான தேவன் தாமே என்று அவன் நினைத்தான். நாம் ஏலோஹிமை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நாம் இனி குழந்தைகள் அல்ல. நம்மில் தேவனை நாம் அடையாளம் கொள்ள வேண்டும். தேவனின் பரிபூர்ண சித்தத்தில் இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது பிரணாம் கூடாரத்திலிருந்து கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். அன்புள்ள வார்த்தை மாம்சமானவர்களே, அல்லேலூயா. வார்த்தையை கேட்பதன் மூலம் நம் இருதயத்தின் படுக்கை தயாராக உள்ளது. மேலும் அது நமக்கு வெளிப்படுத்தி உள்ளது. நாம் கிறிஸ்துவின் நல்லொழுக்கமுள்ள மனவாட்டிகள், விலையேறப்பெற்ற நல்லொழுக்கமுள்ள பாவமற்ற தேவனின் குமாரன்கள், குமார்த்திகள், தூய்மையான கலப்படமற்ற மனவாட்டி வார்த்தையுடன் நிற்கிறோம். அவருடைய சொந்த இரத்தத்தின் தண்ணீரால் கழுவப்பட்டோம். உலக தோற்றத்திற்கு முன்பு இயேசு முன்குறித்த நம்மை பிதாவின் மார்பண்டையில் அழைத்து செல்லும்படி நாம் மாம்சமான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக மாறியுள்ளோம். நாம் நடந்து கொண்ட விதத்திலும் தேவனிடமிருந்து அவரது நிரூபிக்கப்பட்ட வார்த்தையின் உண்மையான வெளிப்பாடு நமக்கு இருப்பதை வெளிப்படுத்துவதிலும் நாம் அச்சமற்றவர்கள் என்பதிலும் உலகம் நம் விசுவாசத்தின் வெளிப்பாட்டை காண முடியும். முழு உலகமும் என்ன சொல்கிறது அல்லது நம்புகிறது என்பதை நாம் பொருட்படுத்தவில்லை. நாம் அச்சமற்றவர்கள். ஒளிநாடாவை இயக்குவது என்பது இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு தேவன் வழங்கிய வழி. இந்த கடைசி கால செய்தியை நம்புகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறார்கள். வில்லியம் மரியன் பிரணாம் 7வது தேவதூதர் என்று விசுவாசிக்கிறார்கள். அவர் இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அந்த குரல் நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான குரல் என்று அவர்கள் நம்பவில்லை. அவர் தவறாத வார்த்தையை பேசினார் என்று அவர்கள் நம்புவதில்லை. அவர்கள் தங்கள் சபைகளில் டேப்களை இயக்குவதில் நம்பிக்கை கொள்வதில்லை. அதன் அர்த்தம் என்ன? அது அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்று அர்த்தம். இது ஒரு வெளிப்பாடு. அவர் தனது கிருபையால் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். இது நீங்கள் செய்த ஒன்றுமல்ல. நீங்கள் உங்களை விசுவாசமாக மாற்றதில்லை. உங்களுக்கு எப்போதும் விசுவாசம் இருக்கிறது. அது தேவனின் கிருபையால் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே
எனவே விசுவாசம் ஒரு வெளிப்பாடு, மேலும் தேவனின் சபை முழுவதும் வெளிப்பாட்டின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. விசுவாசத்தின் மூலம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு சேமிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு உணவளித்து பரிபூர்ணப்படுத்துவதற்காக டேப்களில் உள்ள தேவனின் குரல் என்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தேவன் சொன்னதில் உண்மையான கலப்படமற்ற விசுவாசம். மேலும் இது நம் இருதயத்திலும் ஆன்மாவிலும் நங்கூரம் இடப்பட்டுள்ளது. அதை எதுவும் நகர்த்தப் போவதில்லை. அவருடைய தீர்க்கதரிசி நம்மை நம் தேவனுக்கு அறிமுகப்படுத்தும் வரை அது அங்கேயே இருக்கும். நம்மால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. உலக தோற்றத்திற்கு முன்பே அதை பெறவும் விசுவாசிக்கவும் அவர் நம்மை தயார்படுத்தினார். இந்த யுகத்தில் நாம் அவருடைய குரலை பெறுவோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் நம்மை முன்னறிவித்தார், பெரும்படி நம்மை நியமித்தார். பின்னர் பரிசுத்த ஆவியானவர் இன்று செய்து வரும் செயல்கள், இந்த தரிசனங்கள் ஒருபோதும் தோல்வியடையாது. வாக்குறுதிகள் ஒருபோதும் தோல்வி அடைவது. வேதத்தில் வாக்குறுதியளிக்கப்பட்ட அனைத்து அப்போஸ்தல அடையாளங்களும் மல்கியா 4 மற்றும் வெளிப்படுத்துதல் 10:7 இவை அனைத்தும் நிறைவேறப்படுகின்றன. மேலும் அறிவியல் ரீதியாக மற்ற எல்லா வழிகளிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளன. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லவில்லை என்றால் இவை நடக்காது. ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொன்னால் நான் உங்களுக்கு உண்மையை சொன்னேன் என்பதற்கு அவை சான்று. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். அவருடைய ஆவியின் வெளிப்பாடு ஒரு மனவாட்டியை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த விசுவாசம் வெளிப்பாடு உங்கள் இருதயத்தில் விழட்டும். இதுதான் நேரம். இதுவே நேரம். இதுவே செய்தி. இதுவே இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியை அழைக்கும் தேவனின் குரல். ஓ சபையே, விசுவாசம் கொள்ள உங்கள் இருதயத்தின் படுக்கையை கர்த்தர் தயார் செய்வாராக. இந்த குரலை டேப்களில் கேட்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியை பூர்ணப்படுத்தி ஒன்றிணைக்கும் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஜெஃபர்சன்வில் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு எங்களுடன் இணையுங்கள். உங்கள் விசுவாசத்தை உயர்த்த இடங்களுக்கு எடுத்து செல்லுங்கள். தேவனின் சத்தத்தை கேட்கும்போது பரலோக சூழலில் எங்களுடன் ஒன்றாக அமருங்கள். அவருடைய வருகைக்கு நம்மை தயார்படுத்துவோம் என்று நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். சகோதரர் ஜோசப் பிரணாம். அடுத்த வாரம் எங்கள் முதல் ஸ்டில் வாட்டர்ஸ் முகாமை தொடங்கும் போது எங்களுக்காக ஜெபத்தில் தரித்திருங்கள். செய்தி: விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள். 65-1126 படிக்க வேண்டிய வேத வசனங்கள்: ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 34ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23ஆம் வசனம். மேலும் பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மேலும் பரிசுத்த யோவான் 6ஆம் அதிகாரம் 44 மற்றும் 46ஆம் வசனம் வரை. அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.